மகாநதியில இப்ப காவேரி நெட்ல வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு. "உன்ன யாரு முதல்ல இதெல்லாம் பார்க்க சொன்னா?" அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் கத்த, "நான் என்ன பண்றது? நான் பேசுறதெல்லாம் வந்துருது வீடியோஸ்ல" அப்படின்னோன, "முதல்ல ஃபோன ஆஃப் பண்ணி வைக்கணும் செட்டிங்ஸ்ல போய்" அப்படின்லாம் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. காவேரியும் திட்டுறாரு. "கண்ட கண்ட வீடியோஸ் இனிமே பார்க்கக்கூடாது புரியுதா? உனக்கு ஒண்ணும் ஆகாது. குழந்தை நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் அதையே யோசிச்சுட்டு நிக்கிறாரு. "என்ன காவேரி இப்படி பயப்படுறா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்தீங்க வெளியில நின்னு யோசிச்சுட்டு இருந்த உடனே பின்னாடி இருந்து சாந்தி, "யாரு? யார் அது?" அப்படின்னு பின்னாடியே கேட்டுட்டு வராங்க. அப்ப ஐய்யய்யோ! மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் உள்ள ஓடி போறாரு. அவரோட போர்ஷன்ல ஒளிஞ்சுக்கிறாரு. அதாவது காவேரி இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. உடனே "சாரதா இங்க வா, இங்க வா யாரோ நிக்கிறாங்க வா" அப்படின்னு சொல்லி சாரதா ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு, இப்ப காவேரி வீட்ல வேகமா தட்டுறாங்க. "ஐயோ! உள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க மாட்டிக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி காவேரி கத்துறாங்க. இப்போ "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "இல்ல யாரோ இருந்தாங்க" அப்படின்னோனே, "நீ ஏன் குமரன் மாமா கிட்ட சரியா கண்ணு தெரியலன்னு சொன்ன. நீ எதையோ பார்த்து பயந்துட்ட. கொடியிலலாம் துணி இருக்குல்ல, அது அசைஞ்சத பார்த்து நீ பயந்துட்ட" அப்படின்னு சாந்திய குழப்பி விடுறாங்க காவேரி. பட் சாந்தி இல்ல, யாரோ நின்னாங்க நான் பார்த்தேன். சாரதா நீ போயிட்டு தேடு அப்படின்னு சாந்தி சொல்ல, எல்லா இடத்துலயும் போயிட்டு சாரதா தேடுனா யாருமே இல்ல. அப்பாடா! அப்படின்னு காவேரிக்கு இப்போ தான் உயிரே வருது. ஸோ இப்போ சரிடி பத்திரமா பூட்டிக்கோடி, நடக்கிற எதுவும் சரியில்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாந்தியும் சாரதாவும் போயாச்சு. உடனே பின்னாடியே பார்த்தா விஜய் இருக்காரு. எப்படி தப்பிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விஜயும் காவேரியும் இதே மாதிரி தான் 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ சரி எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஓடி போய் திறந்தா இந்த மாதிரி சாரதாவும் சாரதா நிற்கிறாங்க. என்னடி கையில் நல்லா காஞ்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரி தண்ணி ஊற்றிடலாம் சரியா, நான் என்ன பண்ணுறேன் வேப்பிலையை வச்சு வெளியில் வச்சு உனக்கு தண்ணி ஊற்றிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஊற்றிக்கிறேம்மா, அது நம்ம ஊருமா தனி வீடாக இருந்துச்சு, அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குது, நான் இங்கேயே உள்ளே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு, ஆமாம்மா அக்கா இருக்கால்ல என்னம்மா யோசிக்காமல் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கங்காவை காரணம் காட்டி ஸோ குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடத்தையுமே எல்லாத்தையுமே தூக்கிட்டு வர்றது விஜய் தான். ஸோ இந்த பக்கம் காவேரியோட கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். சூப்பர் சூப்பர், எல்லாமே உனக்கு நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மருந்து ஆயின்மெண்ட் எல்லாமே அதில் போட்டு விடுறாரு. போட்டு விட்டதுக்கப்புறமா 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க அப்படின்னா, நானா வேணும்னு ஐஸ் வைக்கிறியா அப்படின்னா, உண்மையை சொல்கிறேன் நான் ஐஸ் வைக்கிறோம்லாம் இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு என்னை பார்த்துட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ சரியாச்சு அப்படின்னு காவேரி சொல்லி, சரி சரி தனியை தன்னால் வர கிரெடிட்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. சரி நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேரும் ஒன்றாவே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போது காவேரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயந்துட்டே பார்க்குறாங்க, கடவுளே நல்லா இருக்கணும் குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்கமிங்கில் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அதே மாதிரி அம்மா போட்டிருக்க போது கையில் காவேரி அழ போகிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பசுபதியை தேடி நிவின் குமரன் அவங்க 2 பேரும் அலைய போகிறாங்க. இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.